அதான் சொன்னேன்ல, அம்மாவுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நேற்று ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளாக அவங்க கருதுறேன். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, நல்ல ரிவ்யூ சொல்லியிருக்கீங்க, நன்றி. நீங்கள் தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியாக சேர்க்கணும். எப்படி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு படத்தில், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு நல்லபடியாக சொல்லி நீங்கள் வந்து படத்தை இன்னொரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுளை வச்சு பண்ணும் போதே எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தேன். அன்றைக்கே நான் செட்டில் ஒரு 2 வாட்டி அழுதேன். யாருக்குமே தெரியாது, நான் ரூம் போயிட்டேன். என்னால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் இன்றைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும் போதே நான் அப்பாவை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன். வெளியே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த எமோஷன் எங்களுக்கு இன்னும் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது அப்பா எங்கள் கூட இல்லையேன்ட்டு. ஆனால் மேலே இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில் நாங்கள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் என்ன சார், அதுதான் சார் எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் சார் அது. ஏன்னா எல்லாருமே அப்பாவோட பாட்டு இங்கே அங்கே நல்லா யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து நாங்கள் லப்பர் பந்துலேயோ வேறு எந்த படத்துலையோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டோம். அந்த ஸோ இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எங்களது டிலேவாக வந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போகிறோன்னொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்பாக்கிட்டையும் அப்போ பெர்மிஷன் கேட்டோம், அப்பா சரின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டையே நாங்கள் படத்தில் வச்சுருக்கோம். உங்களுக்கு படத்தில் ஜோடி இல்லை, அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு யானை படத்தில் இருந்துச்சுன்னா யானை கூட தான் கதை. ஸோ எனக்கு அதுவே இல்லை சார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஒரு நம்ம வந்து கதையோட பிளாட்டாக வந்து ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து அந்த யானைக்கு மேலே உள்ள பாண்டிங்கை நம்ம சொல்லணுங்கிறது தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கஸ்தூரி ராஜா சாருக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். இல்லை, படம் பார்த்துட்டு வெளியே வர நிறைய ஆடியன்ஸ் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோ கஸ்தூரி ராஜாவா இல்லை சண்முக பாண்டியனான்னு கேள்வி வைக்கிறாங்க. இல்லை சார், அது கதைக்கு தேவைப்படும் போது தான் இருந்துச்சு. நாங்கள் வைக்கணுங்கிறதுல வைக்கவே இல்லை சார், எங்கேயுமே அது வைக்கணுங்கிற இடத்துல வைக்கவே இல்லை. நரபலி வந்து தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட இடத்துல குழந்தைங்கள பெரியவங்க கொடுத்துருக்காரு காட்சி அமைப்பு. நான் இங்கேயே நடந்திருக்கேன். ஒரிசாவில் போய் இந்த காட்சி அமைப்புகள் பண்றதுக்கு என்ன காரணம்? அது ஏனே நரபலி கொடுக்க போறாங்கன்னு சொல்றது வந்து இது இதுவரை இந்தியாவிலே இது மாதிரி இல்லை ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ல வந்து நடந்த ஒரு விஷயத்தை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு இப்போ சொந்த குழந்தையே கொடுக்குறாங்க போது அது வரும்போது தான் உங்களுக்கு ஷாக் ஆகுது. இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அது வந்து பெருசாக ஃபோக்கஸ் ஆகல. அதனால தான் ட்ரூ இன்சிடென்ட், அந்த கிளைமேக்ஸ் ட்ரூ இன்சிடென்ட் ஒரு ஈவெண்ட் தான். லாரன்ஸ் நடிக்கிறதா சொன்னாரு இல்லைங்களா அந்த டைத்துல? நீங்க இந்த படத்துக்கு அணுகுனீங்களா இல்ல அவருக்கு எந்த கேரக்டர் கொடுக்கறதா இருந்தது, இல்ல கருடா ராம் தான் வந்துட்டு லாரன்ஸ் நடிக்க வேண்டிய கேரக்டர்? இல்லை சார், மாஸ்டர் எங்கள்கிட்ட சொல்லும்போது ஆல்மோஸ்ட் நாங்கள் படத்தை முடிச்சிட்டோம். மாஸ்டர் என்னை கூப்பிட்டு பேசினாரு. பேசி அப்போ ஒரு சின்ன ஒரு முயற்சிகளும் போயிட்டு இருந்துச்சு. டேட் இஷ்யூஸ்னால அது கரெக்டாக செட் ஆகலை. ஹீரோவுக்கு அடுத்த படம் இருந்துச்சு, லுக் சேஞ்சஸ் நிறையா இருந்துச்சு. இப்போ அப்பா வந்து ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபைட்லாம் பார்த்தான்னு சொன்னீங்க. அது எந்த ஃபைட் இதில் பார்த்தோம்? ஓப்பனிங் ஃபைட்டும் அந்த பொட்டு வச்ச தங்க கூட வருது இல்லையா, இந்த 2 ஃபைட்டு தான் பார்த்தேன். ஏன்னா இந்த 2 ஃபைட் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல எடுத்து முடிச்சிட்டோம். இந்த 2 ஃபைட் தான் அப்பா பார்த்தேன். ஒரு படம் வந்து ஆர்வம் நடிச்சு ராஜபீமா கூட கதை வித்தியாசமே இல்லை. அதே நரபலி தான். இல்லை சார், இல்லை சார், அது வந்து நான் இப்போ எங்கள் படமும் ஆரம்பிச்சுக்கிட்டது 2 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த படமும் நாங்கள் 2 வருஷமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது வரத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி சார் தெரியாது? அந்த கதை எனக்கு தெரியாது சார். இல்லை சார், இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட் சார். இது ஒரு ட்ரூ இன்சிடென்ட். இது நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். அந்த டேரக்டர் வேற மாதிரி அணுகிருக்கலாம், நான் வேற மாதிரி அணுகிருக்கலாம் சார். இந்த கேப்டன் வந்து நடிகர் சங்கத்திலேயே பப்ளிசிட்டிக்கு ஒரு கேசட் ரிலீஸ்க்கு முன்னணி நடிகர்கள்லாம் யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? குறிப்பாக விஜய் சாருக்கு வந்து செந்தூர பாண்டியன் வந்து கேப்டன் அவ்வளோ இது பண்ணாங்க. இந்த படத்துக்கு உங்களுக்கு ஏதாவது? இல்லை எனக்கு சினிமாலேருந்து எல்லாருமே நிறைய பேர் எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி சார் நிறைய பேர் வந்து எனக்கு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்கவுங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் சில பேர் கேட்டோம், அவங்களும் பண்ணாங்க. கேட்காம நிறைய பேர் பண்ணாங்க. சசிகுமார் சார் பண்ணார், முருகதாஸ் சார் சொல்லியிருக்காரு. நிறைய பேர் எனக்கு லைக் காலில் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணாங்க. அவங்களோட சோஷியல் மீடியாலையும் போட்டிருக்காங்க. ஸோ படம் பார்த்து மம்மி என்ன சொன்னாங்க? அண்ணன் வந்து காலையில அழுதுட்டாரு, கூட நீங்க சேர்ந்து அழுதுட்டீங்க.
அம்மாவுக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டாங்க அப்பாவை பார்த்தது. வேறு நாங்கள் ஏன்னா நான் 10 வருஷம் கழிச்சு வரேன். அம்மா என்னை வீட்லேயே இருந்து பார்த்துட்டாங்க. நான் வெளியே போகணும், நடிக்கணும்னு அவங்களுக்கும் எவ்வளோ ஆசை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் நான் அப்பா கூட இருந்தாகணும், அந்த சுச்சுவேஷன் இருந்தனால அம்மாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்கள அறியாமல் அவங்களும் அழுதாங்க. அண்ணனும் நானும் எதுக்கு அழுக ஆரம்பிச்சேன்னா, அப்பாவோட ஏஐ பார்க்கும்போதே நான் தியேட்டரில் அழுதுட்டேன். அதை அண்ணன் வெளியே பேசும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அதனால தான் பின்னாடி அழுதுட்டு இருந்தேன். அண்ணன் என்ன பார்த்தோன்னே அண்ணன் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் அந்த ரீசன். அப்பாவை வந்து அந்த பாட்டுலையும் திருப்பி மக்கள் எல்லாரும் அப்பாவை கொண்டாடுறதை பார்க்கும்போது எங்களால் அதை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எங்களை மீறி அந்த அழுகை வெளியே உங்க அப்பா படத்துல இருந்து ஏதாவது ஒன்று எடுக்கணும்னு ஆசை இருக்கா? அதே போல 100வது படம் ஹிட்னு பாத்தீங்கன்னா ஒரே ஆக்டர் புரட்சி கலைஞர் கேப்டன் படம். அந்த படம் நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதுங்க? கேப்டன் பிரபாகரன். அது எனக்கு இப்போதைக்கு தெரியல. இப்போ நம்ம முருகதாஸ் சார் என் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்கு. உங்க அப்பா படம் எது நடிக்கிறதா இருக்கு? எனக்கு எப்பயுமே நான் சொல்கிறது தான் 2 படம். ஒன்று ரமணா, சத்ரியன். இந்த 2 தான் எனக்கு எப்பயுமே நான் சூஸ் பண்ணுவேன். முருகதாஸ் சார் அது நாங்கள் நல்லபடி நான் எப்பயுமே மைண்டில் வச்சுருந்தேன். என் ஆடியோ லான்ச்சில் அவரே சொல்லிட்டு போனார், எடுத்தால் ரமணா 2 நான் எடுக்க ரெடி, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்கன்னாரு. அது நடந்தால் வெல் அண்ட் குட். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இப்போதைக்கு சென்னை மட்டும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று நாங்கள் டீமாக உட்காந்து ஒரு சிட்டி ஊராக பிளான் பண்ண போகிறோம். பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் அதை அனௌன்ஸ் அடுத்தடுத்து என்ன படம் அதெல்லாம் ஹீரோயின் இருக்காங்களா? அடுத்த படத்தில் கொம்பு சீவின் பண்ணுறேன். அதில் ஹீரோயின் இருக்காங்க. அது வந்து நம்ம பொன்ராம் சாரோட படம். அது கம்ப்ளீட்டாக நீங்கள் பொன்ராம் சார் எப்படி ஒரு படம் கொடுப்பாரோ அந்த மாதிரி இருக்கும். இது அன்பு சாரோட படம். அன்பு என்ன வே ட்ரீட் பண்ணுறாரோ அந்த மாதிரியான படம். அது பொன்ராம் சார் அவர் என்ன வேல ட்ரீட் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி அந்த காமெடி, ஆக்ஷன், ஃபன், ரொமான்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். அப்பா வந்து நல்ல கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலி படம் மட்டும் அப்போ தான் போயிட்டு ஆக்ஷனில் நிறையா இருந்தாங்க. அதனால தான் இதே வரைக்கும் நீங்கள் கிட்ட கேப்டனாகவே இருக்காங்க. நீங்கள் வந்து எடுத்ததுக்குள்ளேயே ஆக்ஷனில் இறக்குறீங்க. கொஞ்சம் லவ் படமும் பண்ணலாமே. எனக்குலாம் இந்த படத்தில் அப்பா பார்த்த மாதிரி இருக்கப்போ கொஞ்சம் லவ் இருக்கலாம்னு தோணுச்சு. பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் படம் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்து வரும்போது லவ் வரும், காமெடி இருக்கும், எல்லாமே கலந்து தான் நான் பண்ண போகிறேன். ஆக்ஷன் ஹீரோன்னு நான் இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது. நான் வந்து எல்லாமே நான் ட்ரை பண்ண போகிறேன். லவ் பண்ணுவேன். இப்போ பொன்ராம் சார் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட் காமெடி இருக்கும், லவ் இருக்கும், சின்ன ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது இன்னொரு டைரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். சைன் பண்ணோடனே அதை நான் சொல்கிறேன். அது வந்து ஒரு மாதிரி லவ் ஸ்டோரியாகவே போகும். ஸோ நான் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் நானும் பிளான் பண்ணலை. எனக்கு டைரக்டர் கதை சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்க கதைக்கு ஏற்ற மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். அது வந்து இல்லை, அது வந்து சசிகுமார் சார் ப்ராஜெக்ட்டுக்காக வளர்த்த முடியும் தாடி. அந்த ப்ராஜெக்ட் டைம் ஆனனால அன்பு சார் வந்து அதுக்கு இல்லை நான் இந்த கெட்டப் அப்படியே எடுத்துக்கிறேன், முடி தாடி வெட்ட மாட்டேன்னு சொன்னதுக்காக அந்த இது அப்படியே பண்ணது. மற்றபடி அந்த இது படத்துக்காகன்றது இது கிடையாது. வருஷத்துக்கு 10 படம் பண்ணுவீங்களா? வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். ஆமா. அடுத்தது அதே கேப்டன் சினி கிரியேட்டர்ஸ்ல உங்களை வச்சு படம் பண்ணுவாங்களா சார்? சார் ரமணா 2 சொல்லுங்க. ரமணா 2 போய்டுவோம். சார் இந்த படத்துல அம்மா சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க. கேப்டன் அவர்களோட படம் திரையரங்குக்கு வரும்போது அம்மாவோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? இன்னைக்கு நீங்க முதல் தடவை உங்களோட படத்தை தியேட்டருக்கு போய் பார்க்க வரீங்க, அவங்களோட உற்சாகம் எப்படி இருக்கு? அதான் சொன்னேன்ல, அம்மாவுக்கு வந்து இது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான நாள். நான் அம்மா வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷமா நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அம்மா நேற்று ஈவினிங் தான் ரொம்ப சந்தோஷமா நல்லா ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா நேற்று நைட்டு தான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா தூங்குனாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு என் படம் ரிலீஸ் ஆனது அவ்வளோ ஒரு பெருமையான நாளாக அவங்க கருதுறேன்.